இங்க ஒரு நாட்டோட ராணி அவளோட ஸ்கின் மென்மையாவும் அழகாவும் மாறுறதுக்காக டெய்லி பல லிட்டர் பால்ல தான் குளிப்பா. அவ குளிச்சு முடிச்சதும் அந்த பாலை எல்லாம் ஒரு பெரிய கல் சிலை வழியா அந்த நாட்டு ஏழை மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அப்படி அவங்க சண்டை போட்டு பிடிக்கிற பால் ராணி குளிச்ச பாலுங்கிற விஷயம் அவங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவங்கள பார்த்ததும் அந்த ராணிக்கு அவளோட கடந்த கால வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா அவளோட பாஸ்ட்ல சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு அடிமை பொண்ணா தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அப்போ அவளை பார்த்த ராஜா அவளோட அழகுல மயங்கி அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து தலையில தங்க கிரீடம்லாம் வச்சு அவளை அந்த நாட்டோட ராணி ஆக்கிடுறாரு. ஆனா அவளுக்கு அந்த கிரீடம் மட்டும் பத்தல. அன்னைக்கு நைட்டே அந்த ராஜாவை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அவளோட கிளர்ச்சி படைகளை அங்க கொண்டு வந்து மொத்த ராஜ்யத்தையும் கைப்பற்றிடுறான். அப்போ அங்க நின்ன ராஜாவோட பொண்ணு ஸ்னோ ஒயிட்ட நிரந்தரமா பாதாள சிறையிலையும் அடைச்சிடுறான். அரியணையை கைப்பற்றினதுக்கு அப்புறமா டெய்லி ஒரு யங் கேர்ளை பிடிச்சு கொண்டு வந்து ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி அவங்களோட இளமையை உறிஞ்சி எடுத்துருவா. அது மூலமா தான் அவ காலம் காலமா அழகானவளா இருப்பா. அந்த ராணி எல்லா வருஷமும் ஒரு மேஜிக் மிரர் கிட்ட இந்த உலகத்திலேயே அழகானவ யாருன்னு கேட்பான். அதுவும் எல்லா வருஷமும் நீங்க தான் இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னு சொல்லும். ஆனா 12 வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா அந்த மேஜிக் மிரர் பாதாள சிறையில அடைக்கப்பட்டிருந்த ஸ்னோ ஒயிட்டோட நேம சொல்லுது. ஸ்னோ ஒயிட் இப்போ ராணியை விட அழகானவள வளர்ந்திருப்பான். அதை கேட்டதும் பொறாமையோட உச்சத்துக்கே போன ராணி ஸ்னோ ஒயிட்டோட இதயத்தை சாப்பிட்டா நிரந்தர இளமை கிடைக்கும்னு கண்ணாடி சொன்னதை கேட்டதும் அவளோட பிரதரை அவளை கொல்றதுக்காக அனுப்பி வைக்கிறான். ஆனா ஸ்னோ ஒயிட்டோட அழகை பார்த்து அவனும் மயங்கி போயிடுறான். அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஸ்னோ ஒயிட் அவனோட ஃபேஸ்ல கீறி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறான். அது தெரிஞ்ச ராணி உடனே சோல்ஜர்ஸ் அனுப்பி வைக்கிறான். ஆனா ஸ்னோ ஒயிட் அதுக்குள்ள ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய் எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ ராணியோட அழகு வேகமா குறைய ஆரம்பிச்சு வயசான தோற்றத்துல மாறினால அவளே ஸ்னோ ஒயிட்டோட இதயத்தை எடுக்க முடிவு பண்றான். உடனே ராணி அவளோட மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த முழு காட்டையே பனியால மூட வச்சு ஸ்னோ ஒயிட்டோட பாய் ஃப்ரெண்ட் கெட்டப்ப போட்டுட்டு போய் அவகிட்ட ஒரு விஷ ஆப்பிள சாப்பிட கொடுக்கறான். ஸ்னோ ஒயிட் அதை கடிச்சதும் மயங்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ராணியோட ஒரிஜினல் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. உடனே அவ ஸ்னோ ஒயிட்டோட இதயத்தை எடுக்க போன டைம்ல கரெக்டா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துடுறாங்க. இதனால காக கூட்டமா மாறி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்போ ராணி மரணத்தோட விளிம்புல இருந்ததால உயிர் தப்பிக்கிறதுக்காக அவ வேலைக்காரங்களோட உயிரையே உறிஞ்சி எடுத்துறான். அதே டைம்ல ஸ்னோ ஒயிட் மயக்கம் தெரிஞ்சு அவளோட படைகளை திரட்டி அரண்மனை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். சீக்கிரமாவே அவளோட படையை கூட்டிட்டு அரண்மனைக்கு வந்துடுறான். அப்போ குள்ளர்கள் கைவநீர் சுரங்க பாதை வழியா அரண்மனைக்குள்ள வந்துறாங்க. அப்போ ஸ்னோ ஒயிட்டோட படைகள் எல்லாம் சிங்காசன அறைக்குள்ள வந்ததும் அந்த ராணி தடை செய்யப்பட்ட ஒரு மந்திரத்தை யூஸ் பண்றான். உடனே நிறைய ஷார்ப்பான பிளாக் ஷேட்ஸ் வந்து ஒரு மான்ஸ்டர் கிரியேட்டரா மாறி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தன் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக ஸ்னோ ஒயிட் உடனே அவளோட வாளால ராணியை அட்டாக் பண்ண போறா. ஆனா ராணியோட சக்திக்கு முன்னாடி அவளால எதுவுமே செய்ய முடியல. அப்போ ராணி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா சாகிறத ஸ்னோ ஒயிட் நேர்லயே பார்க்கணும்னு நினைக்கிறான். ஃபயரால கூட ராணியை எதுவும் செய்ய முடியல. கடைசியா ராணி ஃபைனல் அட்டாக் பண்ண போன டைம்ல ஸ்னோ ஒயிட் அதை தடுத்து அப்படியே ராணியோட இதயத்திலேயே கத்திய சொருகிடுறான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வாள்ல ஸ்னோ ஒயிட்டோட ரத்தம் படிஞ்சிருக்கும். அதுதான் அந்த ராணியோட ஒரே வீக்னஸாவும் இருக்கும். அடுத்த செகண்டே ராணியோட கண்ட்ரோல்ல இருந்த ஷேடோ கிரியேட்டர்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிருது. அந்த காயத்தால ராணியோட உயிர் மெல்ல போயிட்டு இருக்குது. அவ்வளவு நாளா அழகையும் இளமையும் தேடி ஓடுன அவ கடைசியில எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு அவ சாகும் போதுதான் புரிஞ்சுக்கிறான்.